ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்டர்டே கிளாஸில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் எஜுகேஷன் அதாவது எஜுகேஷ்னல் சிஸ்டம் இன் இந்தியா அதில் வந்து பார்த்தோம். நிறையா வந்து குருகுலா சிஸ்டம் பார்த்தோம், அப்புறம் மிடிவல் பீரியடில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். The beginning of the modern system of Indian education can be traced to the efforts of the Christian missionaries who arrived in India in the wake of European occupation. As a result of their efforts, many institutions were established across India. These institutions imparted Western as well as Indian education. அதாவது ஐரோப்பிய குடியேற்ற நாடுகளில் அடுத்து அவங்களுடைய வருகை வந்து இந்தியாவுக்குள்ள அதிகமாக இருக்கும் பொழுது தான் வந்து இந்த நவீன கல்வி முறை அப்படின்றது வந்து தொடங்க ஆரம்பிச்சு. அவங்களுடைய முயற்சியில், அதாவது கிறிஸ்டியானிட்டி அவங்களுடைய முயற்சியின் விளைவாக தான் வந்து இந்தியா முழுவதுமே வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த இவங்களால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்கத்திய கல்வி இந்திய கல்வியை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சு பயிற்றுவித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், அதாவது கிறிஸ்துவர்களுடைய சமய பரப்பு குழு இருக்குது இல்லையா, அவங்களுடைய பங்கு, கல்விக்கு ஆற்றிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூரோப்பியன் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடிங் கம்பெனிஸ். எதுக்கு அவங்களுக்கே தெரியும், நிறைய வந்து ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், பிரான்ஸு, டேனியர்கள், இவங்க போர்ச்சுகீசியர், இவங்கெல்லாம் எதுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க? தன்னுடைய வாணிபத்தை விஸ்தரிப்பதற்காக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. நாளடைவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து நிலங்களை எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. அதாவது தே அக்வயர்ட் லேர்ன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் என்னது போர்ட்ரஸஸ், அதாவது கோட்டைகளையும் நிலங்களையும் வந்து என்ன செஞ்சாங்க, நிலங்களை வாங்கி அதில் நிறைய ஃபோர்ட்லாம் வந்து கோட்டைகள் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, later they wanted to spread their culture and religion among Indians. அதாவது தங்களுடைய கலாச்சாரத்தையும் சமயத்தையும் வந்து இந்திய மக்களிடையே வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க. இப்போ the European thought that could make Indian understand the administration and religious theories better in the good import education to the local population in their own method. அப்போ அந்த அங்கே உள்ளூர் மக்களுக்கு ஏற்றவாறு வந்து கல்வி எஜுகேஷன் கொடுத்தா தான் அவங்கள என்ன செய்ய முடியும், மெயின்டெனன்ஸ் நிர்வாகம் பண்ண முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய சமய கருத்துக்களை வந்து கருத்துக்கள் மூலமாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி கருதி என்ன செஞ்சாங்க, நிறைய வந்து கல்வி முறைகள் அப்படின்றது வந்து ஐரோப்பியர்களுடைய முறைப்படி தொடங்க ஆரம்பித்தது. அதில் முதல் இது யாரை சொல்லலாம், ஐரோப்பியர்கள்னு சொல்லும்போது போர்ச்சுகீசியர்களை தான் வந்து முதல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இயேசு சங்கம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் சேவியர். அப்போ ஸோ தே ஸ்டார்டட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். த போர்ச்சுகீஸ் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹூ ஸ்டார்டட் த மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா, ஃப்ரான்சிஸ் சேவியர். Jesus started a university at Cochin. They started many primary school. The first college offering degree of completion of the course was started in Goa, 1575, where Christianity, logic, grammar, music were taught. John Kennard was one of the most zealous pioneers and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children as an evangelistic agency in 1812. Dr. C.S. John established 20 free reading schools in என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 20 ஸ்கூல், அதாவது இலவச பள்ளிகள் அப்படின்றது வந்து தொடங்கப்பட்டது. இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பானது என்ன செய்கிறாங்க, அந்த ஃப்ரான்சிஸ் சேவியர்னு சொல்லும்போது அவர் தான் வந்து அவரின் மூலமாக வந்து கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்குறாரு. 1575 ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது
இந்த இதை தான் வந்து சொல்லலாம். இலக்கணம், இசை இதெல்லாம் வந்து கற்பிக்கப்பட்டு பட்டங்கள் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் கர்னாடர் அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இவாஞ்சலிஸ்டிக் அமைப்பு அப்படின்றது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிறிஸ்தவர் இல்லாத குழந்தைகளை வந்து என்னது, அதாவது கிறிஸ்டியன் குழந்தைகளுக்கு தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் கிறிஸ்டியன் மதத்தை சமயத்தை சாராத குழந்தைகளுக்கும் வந்து கல்வியை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ 1812ஆம் ஆண்டு டாக்டர் ஜிஎஸ் ஜான் அப்படின்றவர் வந்து தரங்கம்பாடியில் என்ன செஞ்சுருக்காரு, 20 இலவச ஸ்கூல் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவரால் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரீ ஸ்கூல் என்னது தரங்கூர், தரங்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. தரங்கூரில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலமாக இதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபாலோட் பை த போர்ச்சுகீஸ், த ஃப்ரெஞ்ச் opened their institution for all the Indian where education was என்னது imparted by Indian teachers through local languages. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழினா உள்ளூருக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, உள்ளூர் பேச்சு வழக்கு, அதன் மூலமாகவே கல்வி கற்பிக்கப்பட்டது. மேல்நிலை பள்ளிகள் துவங்கப்பட்டு அங்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் பிரெஞ்சு மொழிகள் வந்து கற்பிக்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஜெர்மன் பிஷப் அப்படின்னு சொல்லும்போது 2 ஜெர்மன் பிஷப் நேம்டு சிகன் பால்கு ப்ளூட்ஸோ, இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த திருவாங்கூரில் உள்ள பள்ளிகளுக்கு வந்து ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரி, இந்த பிஎட்னு சொல்கிறோம்ல நம்ம படிக்கிறாங்க இல்லையா, அப்போ டீச்சர்ஸ் எஜுகேஷன் அந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது கிபி 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வருகைக்கு பின்னால் வந்து என்ன செஞ்சு இந்த ஆங்கில கல்வி வழங்குவதற்கு இந்த கல்வி நிறுவனங்கள் என்பது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாளடைவில் அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷன் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் இம்போர்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ். கிராஜுவலி சான்ஸ்கிரிட் colleges were open in Madras and Banaras. The first bishop of Calcutta, the Reverend Dr. அதாவது மவுண்ட் டுவர்ட்ஸ், அதாவது பிஷப் கல்லூரி அப்படின்றது வந்து டாக்டர் மிடில்டன் என்பவர் வந்து ஒரு மிஷினரி கல்லூரி அப்படின்றது வந்து கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இது பிஷப் கல்லூரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா மவுண்ட் ஸ்டூவர்ட், எல்பின்ஸ்டன் அப்படின்றவங்கள மூலமாக வந்து இந்த வட்டார மொழி கல்வியை வந்து தீவிரமாக என்ன செஞ்சாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் மூலமாக அதற்கு பின்பு பார்த்திங்க அப்படின்னா எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்றது வந்து பெயரிடப்பட்டது. யார் 1827 அவர் ஓய்வு பெற்ற பின்பு எல்பின்ஸ்டன் ஓய்வு பெற்ற பின்பு அந்த எல்பின்ஸ்டன் கல்லூரி அப்படின்னு பெயரிட்டு அது அழைக்கப்பட்டது. இந்தியாவில் கல்வி பரப்புவதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஷினரிஸ் வந்து சமய பரப்பு குழுவினர் வந்து இது பண்ணாங்க. அவங்களுடைய முயற்சியால் பல கல்வி நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிறுவனங்கள் சொல்லும்போது எல்லாமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா மேற்கத்திய கல்வி மற்றும் இந்திய கல்வியை வந்து என்ன செஞ்சிச்சு, உட்புகுத்த ஆரம்பித்தது. டியூ டு தியர் எஃபோர்ட்ஸ் மெனி இன்ஸ்டிடியூஷன் வேர் எஸ்டாப்ளிஷ்ட். திஸ் இன்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் as well as இந்தியன் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் இன் த பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து இந்த கல்வி அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல் கேன் பி டிவைடட் இன்டு 4 பீரியட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரம் த இயர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் 1813 பீரியட் ஃப்ரம் 1813 டு 1853, பீரியட் ஃப்ரம் 1854 டு 1920 அண்ட் பீரியட் ஃப்ரம் 1921 டு 1941. அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வந்து இந்திய கல்வியின் வரலாறு அப்படின்னு சொல்லும்போது 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பத்தின் முதல் வந்துச்சுன்னா 1813 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1813 1853 வரைக்கும் ஒரு காலமும், 54 டு 1920 வரையிலான ஒரு காலமும், 1921
டு 1944 வரையிலான காலம் வந்து பிரிச்சிருக்காங்க, 4 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய கல்வி மையங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இது மேப் போகுது இல்லையா. அப்போ கல்வி எங்கெல்லாம் அந்த எஜுகேஷன் அந்த கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல்லி, ஜெய்ப்பூர், லக்னோ, விக்ரமசீலா, பனாரஸ், நாலந்தா, கல்கத்தா, அலகாபாத், வார்தா, வல்லபாய்னா குஜராத் ஏரியா, பம்பாய், மதராஸ், காஞ்சி, சிதம்பரம், ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், மதுரை, கொச்சி. இந்த பகுதிகளில் எல்லாமே வந்து என்ன செஞ்சப்பட்டது அப்படின்னா கல்வி மையங்கள் அப்படின்றது வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டது. எல்லா இடங்கள்லையுமே வந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பீரியடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி 1813 டு வரையிலான காலம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரம் த இயர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் 1813. During its early days, the East Indian Company followed the policy of indifference and non-indifference towards education, as this sector did not form a part of its program. அதாவது தொடக்க காலங்களில் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய கல்வி அலட்சியம் இதெல்லாம் வந்து ஒரு கல்வியானது அந்த திட்டத்தில் வந்து ஒரு பகுதியாக இல்லை. ஆனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1813 பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் அப்படின்றது வந்து மிக குறைந்த அளவில் தான் வந்து என்னது இந்தியர்களுடைய கல்வி வந்து அதில் மிக குறைந்த அளவில் தான் இருந்துச்சு. அப்போ வங்காளத்தை சேர்ந்த யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஆன் த வெரி லிமிட்டட் ஸ்கேல் பிசைட்ஸ் த மிஷனரிஸ் நான் மிஷனரிஸ் லைக் ராஜாராம் மோகன் ராய் ஆஃப் பெங்கால், பச்சேப்பர் ஆஃப் மெட்ராஸ், Fraser of Delhi contributed to the cause of education. ராஜாராம் மோகன் ராய், மெட்ராஸோட பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்த ஃப்ரேசர், இவங்களாம் வந்து சமய பரப்பு குழு அல்லாதவர்களாகவும் கல்வியை வந்து தங்களுடைய பங்கை வந்து ஆற்றினார்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் ஃப்ரம் 1813 to 53. இதுதான் வந்து இந்த இரண்டாவது கட்டமானதான் வந்து கல்வியின் வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகளை கொண்ட காலமாக கருதப்பட்டது. The second period was also marked by great educational controversies concerning the issues of educational policy, medium of instruction and method of spreading education. The controversies were partly set as rest by Macaulay Minutes of 1835. Higher education was de-oriented, encouraging English education for the upper classes. Each province was allowed to follow its own education policy. But even then, the controversies continued till 1854. அப்போ இந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கிந்திய கலாச்சாரம் அந்த அறிவை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மொழி மூலம் வந்து பரப்ப செய்தாங்க. ஆனால் சில பேர் இதை என்ன செய்யலை, இந்த கருத்துக்களை வந்து கீழ்த்திசைனா என்னது மேலே நாடு கீழே நாடுனா அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ மூன்றாவது பிரிவினர் சொல்லும்போது பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை பயன்படுத்திக்கணும், ஆனால் எல்லாமே அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பித்தது. அப்போ 1835 இந்த மெக்காலாவினுடைய குறிப்பினால் வந்து ஓரளவு என்ன செஞ்சிச்சு, அது ஓய ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கீழ்த்திசை மொழி அப்படின்றத தவிர்த்து ஆங்கில கல்வியானது உயர் வகுப்பினர்களுக்கு மட்டுமே வந்து ஊக்குவிக்கப்பட்டது. இப்போ சமுதாயத்தில் யார் வசதி படைத்தவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஆங்கில மொழி வந்து ஊக்குவிக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு மாகாணமும் கல்விக் கொள்கையை வந்து பின்பற்ற ஆரம்பித்தது. 1854 இந்த கருத்து வேறுபாடு என்ன செஞ்சு தொடர்ந்து கொண்டே இருந்தது. நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் 1854 to 1920. The third phase of British influenced educational may be called the period of an all Indian education policy. It commenced with Sir Charles Wood's dispatch in 1854. Under Education Commission started in 1882 gave
எம்பசிஸ் டு பிரைமரி எஜுகேஷன். இப்போ பாருங்கள், ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்கு மிக்க கல்வியில் வந்து 3வது கட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய கல்விக் கொள்கையின் காலம் கூட இதை சொல்லலாம். 1854ஆம் ஆண்டு